press and மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். ரவி சார், இட்ஸ் a great journey and தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். இவ்வளோ பெரிய படம் எக்ஸிக்யூட் பண்ணுற வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபண்டாஸ்டிக் ஜேர்னி. தேங்க்யூ கல்யாண் சார். This movie was not easy to execute. It's most of the shot was in port. சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு வர்ற டைம் இருக்கும், அந்த டைம் தான் ஷார்ட் வைப்பார். இந்த மாதிரி வெரி டிஃபிகல்ட் ஷார்ட்ஸ் were there. I think we have pulled it off really well. Thank you for the entire team. ஒரு ஷார்ட் I should say stunt has done really well. அதில் ரவி சார் பிக்கெஸ்ட் ரிஸ்க் ஹஸ் டேக்கன். ஒரு பல்க் கேரியர் ஷிப் வந்திருக்கு, அதில் ஒரு டக் போட்டில் போய் ஏறணும். ஸ்டண்ட்மேன் சொல்கிறாங்க டூ போட்டுருவோன்ட்டு. சார் தைரியமாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏற மாதிரி டக்குன்னு ஏறிட்டார். நாங்களாம் சொன்னோம் சார் இது எதுக்கு சார், இஸ் டேக்கன் த ரிஸ்க், இஸ் இன்வால்மெண்ட், இஸ் டெடிக்கேஷன். தேங்க்யூ சார். பிரியா ஒரு காக்கி செட்டை போட்டு கலக்கியிருக்காங்க இந்த ரோல் இந்த மூவியில். தானியா ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். சாம்சியஸ் சொல்ல வேணாம், யூ கைஸ் saw the song and score. Thank you for the whole team. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜென்ரலாக நான் தான் கம்மியாக பேசுகிறேன், ஆனால் இங்கே எல்லாருமே கம்மியாக தான் பேசுகிறாங்க. ஸோ I would like to thank Screen Scene Media, Sundar sir, Jayam Ravi sir and Kalyan sir for giving me the opportunity to be a part of the film. And thank you Vivek sir for the lovely visuals and Sam sir for the lovely music. And once again thank you all. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் நிறைய ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ் இங்கே ப்ரெஸ் அண்ட் பிரிண்ட் மீடியாவிலேருந்து இங்கே இருக்கிறேன். ஐம் வெரி கிளாட் டு see you all. Thank you so much for coming. எல்லாருமே அண்டர் 30 seconds பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு 40 seconds ஆச்சும் கண்டென்ட் கொடுக்க போகிறேன் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Kalyan sir, thank you so much for making me a part of this film. I'm very very glad you had me on board. ரவி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் போது கேட்டீங்க என்ன நீங்கள் எப்பயும் கேட்குறது என்ன நினைக்கிற என்னை பற்றி அப்படி சொல்லி, நான் கடைசி நாள் ஷூட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஸோ நான் கடைசி நாள் சொல்லலை, இன்னைக்கு சொல்லிடுறேன். யூ ஆர் அ வெரி டிலிஜென்ட் பர்சன். யா ஓகே. ஸோ எஸ், எல்லாருமே சொன்னது தான், அந்த வேலைக்கான கன்விக்ஷன், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபன்னாக்கிட்டு அதுக்கு ஒரு 100% டெடிக்கேஷன் கொடுத்து பண்ணுறது. எல்லாருக்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா தட் டிலிஜென்ஸ் ஹீ ஷோஸ், தட்ஸ் ரியலி ரியலி அட்மைரபிள் அண்ட் ஐம் டேக்கிங் தட் ஹோம் வித் மீ. ஸோ எஸ், ஐ திங்க் யூ ஆர் அ வெரி டிலிஜென்ட் பர்சன். யா. அண்ட் எஸ், ஓவரால் இது வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருந்த ஒரு படம் டெஃபினட்டாக ஃபார் த ஹீரோ அட்லீஸ்ட் அண்ட் த என்டையர் க்ரூ. ஐம் சேயிங் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு ஐ கேனாட் சே தட். ஆனால் டெஃபினட்டாக க்ரூவாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். அண்ட் தே புல் இட் ஆஃப் கிரேட். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். And Tanya, I couldn't work with you, but I've seen your work. I'm so glad we happened to work in this project. Sam, நம்ம வந்து இனிமேல் வாரத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். So yes, and everybody, Chirag, all the best for your Kollywood debut. And to everybody, Vivek, நான் வந்து போவேன், ஒரு படம் முடிச்சுட்டு வருவேன், விவேக் ஹார்பரில் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. போவேன், இன்னொரு படம் முடிச்சுட்டு வருவேன், விவேக் அதே ஹார்பரில் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால் எனக்கு ஐம் ஸோ கிளாட், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். லேட்டாக கடைசியாக என்ட்ரி கொடுத்தீங்க பயங்கரமாக. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் ஃபார் பீயிங் ஹியர். நிக்கில் சார், ரவி சார் சொன்னோன்னே போய் ஷர்ட் மாற்றிட்டு வந்துட்டீங்க, சூப்பர். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வில் பி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். வி நீட் யோர் சப்போர்ட். தேங்க்யூ, நன்றி. லைஃப்லேயே ஒரு இவ்வளோ சன்ரைஸ் கால் ஷீட் ஒரு படத்தில் இல்லை. அவ்வளோ சன்ரைஸ் கால் ஷீட். ஏர்லி மார்னிங் நாங்கள் 4:30, 5 o'clockலாம் வில் பி தேர் இந்த செட். நாங்கள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ரவி சார் வில் பி தேர். ஸோ ரொம்ப ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஒர்க். அந்த ஃபிசிக்கலான ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் ஷுட் பி தேர். ஸோ ஸ்க்ரீன் சீன் மீடியா ஹஸ் ப்ரொவைடட் எவ்ரி திங், ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எவ்ரி திங் ஃபார் த லொக்கேஷன்ஸ், எவ்ரி திங் தி ப்ரொவைடட். அண்ட் தேங்க்ஸ் டு த ஸ்க்ரீன் சீன் மீடியா சார். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் director to have the confidence in me to shoot.
அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் he knows what exactly you want. அதை தாண்டி he is more into performance oriented directorன்றதான் நான் சொல்லுவேன். அவரோட படங்கள் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு படங்கள், அதே மாதிரி அகிலனும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின் பிரியா அண்ட் here she is my first heroine actually. No, என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோயின் அவங்க தான். How can I forget her? ஸோ ரெண்டு ஹீரோயின் தானியா அண்ட் பிரியா ரெண்டு பேருமே they played their role well. அண்ட் ஒரு நல்ல படம் அமையறதுக்கு there should be a good crew. ஓகே, ஸோ அந்த crew எனக்கு இந்த படத்தில் கிடைச்சது. Not only the director, editor, music Sam CS sir. So this is my second film actually. The Carbon is the first. So he gave a very good music and BGM everything. என்னால் ரொம்ப நிறையா பேச தெரியாது, but all the technicians, I would like to thank all the technicians in the film and the hard work they gave. You know, it's an extraordinary hard work. The production managers, whoever it is, and finally Ravi sir, கதையின் நாயகன். நீங்கள் ரவி சாரை வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பார்க்க முடியும். ரிகார்டிங் இஸ் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸ்கின் டோன் டைரக்டர் முன்னாடி டிசைட் பண்ணி இவரோட ஸ்கின் டோன் பல்லன்னு இருக்கும் சார். ஆக்சுவலாக நான் தெர்மோகோல் கொஞ்சம் பின்னாடி தான் கொண்டு போனேன் ஆக்சுவலி. ஸோ ஸ்கின் டோன் இஸ் ஃபேபுலஸ். ஆனால் அந்த ஸ்கின் டோனில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாப்ஸ் வந்து நாங்கள் அண்டர் டோன் பண்ணோம், டார்க் பண்ணோம். ஆனால் அந்த டார்க் டோனில் ஒரு ஃபஸ்ட் டே சொன்னதுக்கப்புறம் ரவி சார் வந்து டில் த லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அந்த ரெட்னஸ் அதிகமாகலை. ஸோ எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். ஹி வாஸ் ஒன் வெரி ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆக்டர். சம்டைம்ஸ் நான் பார்க்கும்போதும் எனக்கும் அவருக்கு இல்லை கம்யூனிகேஷன் புரிஞ்சிக்க முடியுது. அவருக்கு ஒரு கேமராமேன் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹி வில் டூ இட். சார், தேங்க்யூ சார். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அகெயின் அண்ட் அகெயின். ரவி சாருக்கும் எனக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது, ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது ஒரு மெமரி. அவரோட ஃபஸ்ட்டு படத்தோட இதில் தான் அப்போ தான் நான் பார்த்தேன். ஜெயம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் இந்த ஸ்டேஜ். சிராக் இந்த படத்தில் ஒரு இன்னொரு அவர் ஹீரோவாக வில்லனான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் எனக்கு இன்னும் எனக்கு தெரியல ஆக்சுவலி. டைரக்டர் as to say, really I'm telling you. So he also played on அவருக்கு நல்ல எதிர்காலம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். He has a good future. And the songs, sir, thanks for giving that ferocious song. Actually it's very nice. And also இந்த சாங்கை பொறுத்தவரையிலையும் இதுவரையிலையும் இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பல லிரிக்ஸிஸ்ட் லைக் விவேக் சார், ஹி இஸ் நாட் தேர் இல்லை. ஓகே, பயங்கரமாக அழுத்தமான ஒரு லிரிக் ஆக்சுவலி. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் மைக்கேல் சார், அவர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஜென்ரலாக மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க, இவர் அங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஆக்சுவலாக. மானிட்டர் பக்கமே வரமாட்டார். ஹி வில் பி ஸ்டாண்டிங் நியர் டு த ஆர்டிஸ்ட், அவங்களோட சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவை பார்த்து ஹி டிட் இட் ஆக்சுவலி. டான்ஸ் மாஸ்டர் சுகேஷ் பாபு சார், ஹி ஆல்சோ டிட் வெட். அந்த சாங் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி given to me and I wish the film a great success. இதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் ப்ரெஸ் பீப்புள் அண்ட் பப்ளிக் வில் பி தேர். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மறுபடி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அகிலன், ஒரு படத்துக்கு வந்து கதை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு கதை களம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறேன் நான். சில படங்கள் வெறும் கதை பயங்கரமாக இருக்கும், ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சே இல்லை அந்த படத்தையும் முடிச்சிடலாம், ஏன்னா அந்த கதை அவ்வளோ ஹோல்ட் பண்ணி அந்த படம் ஜெயிச்சிடும். சில படங்களுக்கு வந்து அந்த கதைக்களம் வந்து சப்போர்ட் பண்ணும், அந்த கதைக்களம் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டைட்டானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைட்டானிக்னு அந்த கப்பலில் வந்து அந்த கதை நடக்காமல் சாதாரண நடந்திருந்தா, ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, மாமன் சண்டை போடுறாரு, அவங்க ஃபேமிலி எதுக்குறது, இப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாருங்க, ஒரு சாதாரண கதை தான் அது. ஆனால் அந்த கதையை டைட்டானிக்கில் ஏதோ ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்கு,
அதில் வரும்போது அந்த கதைக்களம் வந்து அந்த கதையை வேறு லெவலில் கொண்டு போகுது. ஸோ கதைக்களம்ங்கிறது எப்பயுமே அது நடக்கிற இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கதைக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த படத்துக்கு ஹார்பர் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு இது. காரணம் இப்போ நீங்கள் நினைத்தாலே இனிக்கும், இல்லை ஜப்பானில் கல்யாண ரமணி, இப்படி படங்கள்லாம் அந்த காலத்தில் பார்க்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா சிங்கப்பூர் ஈஸியாக சுற்றி பார்த்துடலாம், இல்லைனா ஜப்பானை பார்த்துடலாம். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம போய் அங்கே பார்க்கணும் இல்லை. ஷார்ட்ஸ் வைக்கிறது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நமக்கு காமிக்கிற மாதிரி ஒரு டூர் போகிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் காமிப்பாங்க. ஸோ ஹார்பரை நம்ம போய் எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரியல. எனக்கே ஹார்பரை பற்றியான அறிவுகள் சுத்தமாக இல்லை. தூரத்தில் வந்து பார்த்துருப்போம், அந்த இதில் ஏறும்போது ஹார்பர் இதுதான் அப்படின்னு காமிப்பாங்க, அவ்வளோதான். உள்ளே என்ன நடக்குது, அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ஒரு வாழ்வு நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனை, எல்லாமே அவ்வளோ அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கல்யாண் சார் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த படத்துக்கு அவர் கதை சொல்லும்போது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அதில் உள்ள ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் கூடயும் தனியாக கூப்பிட்டு பேசி அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக அவ்வளோ நாலேஜாக அவர் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அப்புறம் அவர் படம் சொல்லி முடிச்சுட்டு மியூசிக் சம்மந்தமாக பேசணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது. ஏன்னா அவர் பேசினதே ராகம் சம்மந்தமாக தான் பேசினார். அதாவது இந்த ராகத்தில் இந்த பாட்டு போடலாமா அப்படின்னாரு. அப்படிங்கும்போது எனக்கு சரி ஓகே. ஏன்னா இப்போ ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நான் வந்து மியூசிக் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு படத்துலேருந்து. இதான் உண்மை. இது வந்து ஏதோ அந்த ஸ்டேஜ் நாகரிகத்துக்காகவோ இல்லை வந்து அடக்கி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. நான் உண்மையாகவே யார்கிட்டையுமே கீபோர்டு கற்றுக்கல, யார்கிட்டையுமே எப்படி கம்போஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கிறவே இல்லை இது வரைக்கும். நானாக தெரிஞ்சு தான் வந்தேன். இதான் உண்மை. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆக்சிடென்டெல்லாம் சினிமாவுக்கு வந்தது. ஸோ கற்றுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றா கற்றுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ராகம்லாம் தெரியும், ஆனால் இப்போ தான் கற்றுட்டு இருக்கோமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. நம்ம வந்து உணர்வுபூர்வமாக மியூசிக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு லிரிக் எதுவுமே தெரியாது, அவங்க அப்பா பேரை சொல்லி ஏதோ ஒன்று பாடுவாங்க, அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா அவங்க அம்மா மிகப்பெரிய கம்போசர்னு நம்புறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்கும் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதில் இருக்கும்போது அவர் வந்து ராகம் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஆக்சுவலி இவர் கூட ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அவர் நாலேஜ் அவ்வளோ இருக்குது, மியூசிக்கெல்லாம் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால தான் என்ன ஒன்று தெரியல, அந்த சாங் ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஏன்னா அந்த சாங்கில் அவரோட இன்புட் அதிகமாக இருந்தது. அதிகமான அவரோட ஒரு சாங்கை வந்து சும்மா வெறுமனே பாடுறது இல்லாமல் அதில் ஒரு வலி இருந்தது, அந்த ஒரு பெயின், ஒரு துரோகத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, அது எல்லாமே அதில் அவர் வந்து அவர் கன்வே பண்ணதான் எனக்கு. அது கன்வே பண்ணதான் இந்த பாட்டாக மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வருத்தம் என்னன்னா, வழக்கமாக சொன்ன மாதிரி தான், கொலை கொள்ளை கற்பழிப்பு படம்னா சாம்சிஎஸ் வந்துருவாங்க அப்படியே. ஸோ ஆனால் அதே மாதிரி இந்த படமும் இதில் ஒரு லவ் சாங் சொல்லிட்டு இருந்தாங்க, அது இல்லை. அதனால பிரியா பவானி சங்கர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனிவே பரவாயில்ல. எனிவே கல்யாண் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். அப்புறம் ஜெயம் ரவி சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம் அடங்குமருக்கு அப்புறம் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அது வெறுமனே பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை சாங்கில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த தியேட்டர் விசிட் போகிறது, இந்த மாதிரி வெளியில் அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் அவரை நான் வந்து வேறு மாதிரி பார்த்தேன். ஏன்னா ஒரு கதாபாத்திரமாக மாறுறது இருக்குல்ல. இப்போ திடீர்னு அவர் அடுத்த நாளுக்கு ஒரு படம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் ரெடி ஆயிடுவார், அது நடிச்சுடுவார். அதுக்கு கரெக்டான என்ன சொல்கிறது, அதுக்கான எல்லா தகுதியும் பண்ணிடுவார். அப்படியே யூதாஸ் மாதிரி நடிக்கணும் அடுத்த படத்தில் அப்படின்னா அதுவும் ரெடி. அதான் சொல்கிறேன், ராஜராஜ சோழனாகவும் நடிப்பார், நார்த் மெட்ராஸில் ஒரு ராஜாவாகவும் நடிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வராது. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படித்தான். இந்த படத்தில் என்னென்னா முதல்ல மியூசிக் பண்ணுறது தொடங்குறதுனால எப்பயுமே நம்ம கதையை உள்வாங்கி அதுக்குள்ளே போய் தான் நம்ம வழக்கமாக மியூசிக் பண்ணுவோம், வெறுமனே மியூசிக் பண்ண மாட்டோம். அதாவது சும்மா அவங்க நடந்து வராங்க காலை காமிச்ச உடனே ஒரு மியூசிக் அப்படிங்கிற இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் நடக்கிறாங்கிறதுக்கான மியூசிக் இருக்கும். ஸோ இந்த படத்தை அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நிறைய தடவை பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது இப்படியெல்லாம் இருக்குதா, இந்த டிராஃபிக்னா என்ன, இதுக்கிடையில் இப்படியெல்லாம் இருக்குதாங்கிற விஷயத்த நான் நாலேஜாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியாது எனக்கு, இதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத, ஹார்பரை பற்றி எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தன். ஸோ இதில் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு துரோகம், அதுக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷன்ஸ், இது எல்லாமே தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில். ஸோ ஜெயம் ரவி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ப்ரொடக்ஷன் சானிகா கீதம், அதுக்கப்புறமா இந்த படம் அவங்க கூட பண்ணுறேன், அடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வழக்கமாக தான் என்ன சொல்கிறது, என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இந்த படம் அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் பேசணும்னு நினச்சேனோ அதை எல்லாருமே பேசிட்டாங்க. இதுக்கு மேலே புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது ஹார்பரை பின்னணியாக கொண்ட படம் புதுசாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஹார்பரை சுற்றி டெய்லி வட சென்னையில் என் நண்பர்கள் பல பேர்
அதை ஒட்டி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் அவங்க வாழறவங்களோட ஒரு கதாபாத்திரமாக தான் அகிலனை நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் அது ரொம்ப க்ளோசர் டு த மாஸாக தான் இருக்கும், ஜனங்க கிட்ட நெருங்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் இருக்குன்றது அகிலனோட பார்வை. அது அதை வந்து ஜெயம் ரவி தன்னோட திரை அனுபவத்தில் உண்மையாக்கியிருக்காரு. நான் சொன்ன ஒரு ஃபிக்ஷனை அவரோட பர்ஃபார்மன்ஸில் உண்மையாக்கியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது யூஸ்வலாக டைரக்டரை கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, ஆக்சுவல் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சுந்தர் சார் தான். ஏன்னாக்கா அவர் இல்லைன்னா என்னோட அனுபவத்தில் நிறைய தயாரிப்பாளர்களோடலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப அன்பிலீவபிள் சப்போர்ட். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. படம் முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ சார், சுந்தர் சார். அப்புறம் பேராண்மையிலேருந்து நானும் ஜெயம் ரவியும் ஒன்றாவே என்னோடய சினிமான்றது ஆல்மோஸ்ட் ஜெயம் ரவியோட மட்டும்தான் அப்படின்னு இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ பேராண்மை திரைக்கதை நான் தான் உருவாக்கினேன். அடுத்தது பூலோகம் அவரோட நான் தான் பண்ணேன். இப்போ அகிலன். மூணுமே வந்து மேக்கிங்கும் சரி, கண்டென்ட்டும் சரி, பெரிய சைஸு. அந்த மூணுத்துலேயும் அவரோட நான் ஷேர் பண்ண ஃபிலிமிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அளவே கிடையாது. அது தனியாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ. இது ஜெயம் ரவிக்காக நான் சொல்லலை. அவர் வந்து சினிமாவை எவ்வளோ தூரம் ரசித்து பண்ணுறாருன்றது என்னால் சொல்கிறேன். அப்புறம் பிரியா பவானி சங்கர், தான்யா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணது பெரிய. சிராக் வந்து படத்தில் முக்கியமான கேரக்டர். படத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு கிரே ஷேடு இருக்கிறவங்க. படத்தில் இங்கே வந்து ஒயிட்டே கிடையாது, எல்லாமே கிரே கேரக்டர்ஸ். அதுக்கு நடுவில் சிராக் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்றது படம் வந்தால் தெரியும். அப்புறம் சாம் சிஎஸ் படம் எடுத்துட்டேன். எனக்கு படத்தில் நிறைய காட்சிகள் வந்து சைலண்ட்டாக தான் ஓடும். ஸோ எடிட் பண்ணி முடித்தவொடனே இது என்ன எமோஷனை கனெக்ட் பண்ணுது அப்படின்றது. டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, ட்ராமா ஜாஸ்தி, விஷுவல் ட்ராமா ஜாஸ்தி. அப்புறம் ஸ்கோரிங்லாம் வந்து அதை மிக்ஸ் பண்ணி பார்த்து ஆஸ் அ டைரக்டராக நானே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். அந்த ஸ்கோரிங்கு பார்த்து பயங்கர மேசிவாக இருக்காது. அதை சொல்கிறதுக்கு எனக்கு இதுவே கிடையாது. எனக்கு எல்லா ஆர்ட்டையும் நீங்கள் வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், மியூசிக்கை ஒண்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை நீங்கள் உணரணும். அதை வந்து என்னோட திரைப்படத்தோட எமோஷனை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி ஹீரோ. ஆனால் ஜெயம் ரவியை தாண்டி வெளியே தெரிய போகிற 2 ஹீரோ யாருன்னா முக்கியமாக ஒன்று வந்து சாம், இன்னொன்று ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கிற அந்த பேவுட் கம்பெனி. எனக்கு எல்லாமே ரேண்டம் ஷாட்ஸ். இப்போ ஒரு கப்பல் வருதுன்னா அது கெமிக்கல் டேங்கராக இருக்கும், பல்க் வெசலாக இருக்கும், ஸ்டீல் வெசலாக இருக்கும், கண்டெய்னர் வெசலாக இருக்கும். ஆனால் எனக்கு கதை பிரகாரம் ஒரு வெசல் தான் வரணும். அதை எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு. நேற்று நைட்டு தான் நாங்கள் 3 மணிக்கு லாக் பண்ணுறோம் எல்லா ரீலையும். அது வந்து எனார்மஸ் ஒர்க்கு. அதுதான் இந்த படத்தையே உண்மையாக ஆக்கியிருக்கு. ஸோ இவங்க வந்து வெளியே தெரியாத 2 ஹீரோஸ். ஸோ இவ்வளோ பேர் கோஆர்டினேட் ஆகி இந்த படம் ஃபைனலாக இன்றைக்கி வந்திருக்கு. இதை ஜனங்களோட வாழ்த்தும் உங்களோட வாழ்த்துக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களாகவே எப்பவும் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எப்போவுமே என் கரியரில் இருக்குது. இன்றைக்கி நிக்கில் சார் வந்து சொல்லிட்டார் 20 வருஷம்னோடனே அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அகிலன் லேட்டஸ்ட்டு, பட் அது வந்து பல வருஷமாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படியே தொடரணும்னு. கண்டிப்பாக தொடரும் கூட. அகிலன் இது எல்லாரும் சொன்ன மாதிரி மேக்கிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபில்ம். அது நம்ம நிறைய அப்படி சொல்லியிருக்கோம். பட் என்னென்னா இது பல பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கே தெரியாது இது நடக்குமா. இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது, ஷிப்பு கிடைச்சா வந்து பேக்ட்ராப் கிடைக்காது, பேக்ட்ராப்னால அந்த ஷிப்பு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது. அது ஏதோ நம்ம ப்ரொடியூசர் வந்து மனசு வச்சதுனால சில விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆச்சு.
ஸோ மேக்கிங்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு படம். அது நீங்கள் இன்னைக்கு திரையில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். இவ்வளோ தூரம் அதை வந்து முயற்சி எடுத்து இன்றைக்கி ஒரு படமாக அதை வந்து பண்ணியிருக்கோம்னா எங்கள் டீம் மொத்தத்துக்கும் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அண்டு அங்கேருந்து வரணுன்னா பாபு மாஸ்டர், அவர் இப்போ பேராண்மையிலேருந்து அப்போதுலேருந்து தெரியும். வண்டர்ஃபுல் மாஸ்டர். ரொம்ப ஒரு ஒரு கூலாக இருப்பார். எதுவாக இருந்தாலுமே டென்ஷன் ஆகாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பிஹேவ் பண்ணிவிட்டு அண்ட் டைரக்டரோட ஒன்றி போய் இருப்பார் எப்போவுமே. அந்த ஒரு அப்போ தான் அது திரையில் தெரியும். இந்த 2 பேர் ஒரு கோஆர்டினேட் ஆனால் தான். தேங்க்யூ மாஸ்டர். விவேக் வந்து பிசி சாருடைய செல்ல குழந்தை தான் அவர் எப்போவுமே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் விவேக் மேலே பிசி சாருக்கு எப்போவுமே இருக்கும். சம்மந்தமே இல்லை அகிலனுக்கும் அவருக்கும். ஆனால் ட்வீட் பண்ணியிருந்தார், அகிலனோட ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த விஷஸ்ன்னு ட்வீட் பண்ணியிருந்தார். அது வேறு எதுவுமே காரணம் இல்லை, அவர் செல்ல பிள்ளைக்காக அந்த ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ பிசி சார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதெல்லாம் வந்து அது வந்து அது பெரிய விஷயம். அது வந்து விவேக்குக்கு கிடச்சிருக்கு. ஒரு அயராத உழைப்பாளி, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர். நிறைய நல்ல படங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்னா அடுத்த படமும் எனக்கு விவேக் தான் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. வண்டர்ஃபுல் டெக்னீஷியன், கிரேட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். வயசு இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக வரக்கூடிய எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். சிராக், மை பிரதர். ஏன்னா அண்ணான்னு கூப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா உண்மையாகவே அப்படி தான் இருப்பார். என்ன நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, எதாக இருந்தால் சொல்லுங்கள், இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பார். பட் அவர் வந்து திரையில் பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஷார்ட்டில் வந்து மானிட்டருக்கும் நேர்லேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீயிங் அன் ஆக்டர் நான் அது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மோல்ட் ஆகிற விஷயந்தான். அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஒரு வெரி வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒரு மாடலாக இருந்து ஆக்டிங் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவருடைய லாங்குவேஜில் வந்து பெரிய ஹீரோ. அவர் இந்த படம் ஒத்துக்கிட்டு நமக்காக பண்ணுறதுன்றது வந்து தேங்க்யூ ஃபார் கிரேசிங் திஸ். தேங்க்யூ. ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி த தமிழ் பீப்புள் வில் கீப் யூ க்ளோஸ் டு தேர் ஹார்ட்ஸ் ஃபார் ஷுர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். டைரக்டர் வேறு சொல்லிட்டாரு, எல்லாமே கிரே தான், ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை அப்படின்னு. ப்ரொடியூசருக்கு நல்லது அவர் சொன்ன. ஸோ பிரியா வந்து நான் அவங்களுடைய படங்கள் சிலது பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். ஸோ எந்த வித ஒரு ட்ரபுள் அந்த வகையில் இல்லவே இல்லை. புரிய வைக்கிறதுலையோ அவங்க புரிஞ்சுக்கிறதுலையோ அழகாக ஒவ்வொரு படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க. நல்ல நல்ல படம் சூஸ் பண்ணுறாங்க. அகிலன் சூஸ் பண்ணதுக்காக நான் சொல்ல, நிறைய நல்ல படங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு படமும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே போகுது. கலக்குறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்கும். அண்ட் நீங்கள் ப்ரொடியூசர், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு. நாங்கள் அப்படி தான் ஒரு ஷிப்புக்கு போகும்போது உண்மையான கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தார். நாங்கள் எங்கள் டைரக்டர் பார்த்து, சார் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் அவர் ஷிப்னா, அப்போ நான் யார் இவர்கிட்ட அந்த இதை கொடுத்தா இவர் தூக்கி ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் பாவம் வந்து சுந்தர் சார் வந்து இஸ் லைக் எ பிரதர். ஒரு நிறைய படங்கள் நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஸ்டண்ட்டாக அது வந்த ஒரு விஷயம். அண்டு நிறைய லோடு கொடுத்துட்டோம். எந்த மாதிரி லோட் கொடுத்தோன்னா, முதல் படத்துலேயே வந்து எங்களுடைய காம்பினேஷனில் முதல் படத்துலேயே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, இவ்வளோ கஷ்டமான பர்மிஷன்ஸு, நிறைய ஒர்க் லோட் அவருக்கு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி கண்டிப்பாக இந்த படம் எந்த ட்ரபுளும் இல்லாமல் நடக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணார். எந்த அளவுக்கு லோடுனா கண்டெய்னராக லோடு கொடுத்தோம் அவருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டெய்னராக உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் திருப்பி, கவலையப்படாதீங்க.
அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம், ஹோல் ப்ரொடக்ஷன், அஜய் இட்ஸ் லைக் அ குட்டி பிரதர் ஃபார் மீ, லிட்டில் பிரதர், வெரி ஸ்வீட் ஹி இஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடயே இருந்து எங்களுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருந்தார். பூஜா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்திருக்காங்க இந்த படத்தில், இன்றைக்கி இல்லை வரல அவங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஹோல் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் உண்மையாகவே இந்த படம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லை இதை எடுத்து முடிக்கிறதுன்றது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். கல்யாண் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி பூலோகத்துலேருந்து நானும் அவரும் ஒரு ரிலேஷன்ஷிப், அது எப்படி ஃபார்ம் ஆச்சு என்னன்னே தெரியல, ஒரு வைப்பு தான் அது. ஒரு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் வந்து பூலோகம் ஸ்கிரிப்டில் வந்து ஜனா சாரே வந்து யோசிக்கிற ஒரு ஒரு தருணத்தில் வந்து அழகாக ஒன்று சொல்லி விடுவார், இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு. அதை வெளியே கூட சொல்ல, எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு திறமைசாலி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த திறமைக்கெல்லாம் இன்றைக்கி அகிலன்லேயும் சரி பூலோகத்துலேயும் அந்த திறமைக்கெல்லாம் இன்றைக்கி தீனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி, நல்ல சிந்தனையாளர். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு உண்மையாகவே மனசில் நினச்சிட்ருக்கிற ஒருத்தர் அவர். ஜனா சாருக்கு அப்புறம் நான் பார்க்குறது வந்து அந்த மாதிரி ஒருத்தர். அதையே வந்து ஜனா சார் அப்படியே ஹிட்டிங்காக சொல்லுவார், இவர் வந்து கொஞ்சம் அது கோட்டிங்லாம் கொடுத்து மசாலா பண்ணி மாஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவார். அவருக்கும் அவர் டீமுக்கும் வந்து நம்ம தமிழ் எல்லாருக்கும், ராஜேஷ்க்கு எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பயங்கரமான ஒரு தோஸ்து வச்சுருக்காங்க, ஒரு சர்க்கிள் அவர், ஆலயமணி சார் எல்லாம். ஸோ அந்த சர்க்கிளுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா, ஐ மீன் நாங்கள் பார்த்துட்டோம், நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் சொல்கிறேன், அது அந்த டீமுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குது அதில். ஸோ கல்யாண் சார் அடுத்தடுத்து கலக்குங்க சார், வெயிட்டிங், உங்களுடைய சக்ஸஸை பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாராவது ஹீரோ வச்சு பண்ணால் கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்காக. ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ.